உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா, சானி சனி தனித பதப மகரிபா, சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 12 முதல் 15 வரை இறைவார்த்தைகள். அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. காலம் பதில் சொல்லட்டும். இந்த சமுதாயத்திலே பலர் அழுகிறார்கள், பலர் சிரிக்கிறார்கள், பலர் துன்பப்படுகிறார்கள், பலர் சாதிக்கிறார்கள், பலருக்கு சோதனைகள். இவ்வாறு அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அதட்டுவதற்கு ஒரு காலம், அதிகாரத்துக்கு ஒரு காலம், பயமுறுத்தலுக்கு ஒரு காலம், பயப்படுவதற்கு காலம். இவ்வாறு காலங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. சிரிக்க ஒரு காலம், சிந்திக்க ஒரு காலம், சந்திக்க ஒரு காலம், பந்திக்கு ஒரு காலம், பதவிக்கு ஒரு காலம் என்று பல காலங்கள் நாமவே வரையறுத்துள்ளோம். ஆனால் இயேசு இந்த தவக்காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகத்திலே அறிமுகம் செய்கிற ஒரு காலம் இது போன்றது அல்ல. மாறாக மதத்தை மாற்றுவதற்கல்ல, மனதினை மாற்றுவதற்கான ஒரு காலத்தின் அழைப்பை தருகிறார். எதற்காக காலம் நிறைவேறிவிட்டது என்கிறார் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முந்தைய சில ஆண்டுகளிலும் கிரேக்கர், ரோமையர் என்ற அந்நிய சக்திகளால் ஏற்பட்ட ஒரு துயர நிலையும், அதற்கு முன்பு எகிப்து, பாபிலோன், அசிரியா போன்ற வல்லரசுகளால் உருவாகிய துன்ப வடுக்களும் மறையும் காலத்தையும் இயேசு கண்டிப்பாக தோற்றுவிப்பார் என்ற நம்பிக்கை இங்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. உலக வரலாற்றில் அரசு, ஆட்சி என்கிற சொற்கள் மக்களை அடக்கி ஆளுதல், எதிரிகளை அல்லது மாற்றுச் சிந்தனைகளை சொல்லுகின்றவர்களை அழித்தல், நாடு பிடித்தல், ஆட்சியாளருக்கு ஆடம்பரங்களை தருதல் போன்ற சிந்தனைகளை கொடுத்து வந்தன. இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மனமாற்றத்தை கொணரவே மீண்டும் மீண்டும் திருத்தூதர்களை அனுப்பி ஊக்குவிக்கின்றார். எனவேதான் இறையாட்சி நெருங்கிவிட்டது என்கிற இயேசுவின் அறைகூவல் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை
அவரை அழிப்பது போல காட்சியளிக்கிறது. கடவுள் நமக்கென கொடுக்கப்பட்டுள்ள காலத்தை முறையாக அனுசரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தின் அருமைகளை உணர வேண்டிய காலமும் நம்முடைய கையில் இருக்கிறது என்பதுதான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனம் திரும்புகின்ற வாழ்க்கை முறை எளிதானது அல்ல, ஒரு சவாலானது, சந்திக்கப்பட வேண்டியது, எளிமையானதல்ல, கடினமானது, ஒரு நாளில் நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு தொடர் மாற்றம். ஒரு நாளில் மனமாற்றம் வந்துவிடாது, வரவும் கூடாது. தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கடவுளிடத்திலும் பிறரிடத்திலும் இயற்கையிடத்திலும் நம்முடைய மனசாட்சி இடத்திலும் திரும்பி வருதல் தான் மனமாற்றம் என்று சொல்லுகிறோம். எதிலிருந்து எதற்கு திரும்புகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இறையாட்சியின் கருவூலங்களை, இறையாட்சியின் மதிப்பீடுகளை, இறையாட்சியின் விழுமியங்களை நோக்கி திரும்பி வருகிறோமே, அதுதான் உண்மையான மனமாறுதல், மனமாற்றம். மத மாற்றத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மனமாற்றம் செய்கின்றவர்கள் வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக, காட்சியாக இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனமாற்றத்திலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு இந்த தவக்காலத்தை புனிதமான ஒரு காலமாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. மனமாற்றத்திற்கான அழைப்பு விடுக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமது அழைப்பை ஏற்று மனம் மாறவும் நற்செய்தியை நம்பி உம்மிடம் நெருங்கி வரவும் அருள் தருவீராக. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே,
மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
காலம் வந்தது தன்னாய்வு செய்குவோம் தரணி வாழும் நாட்களை காணதவ வேண்டலால் தவ காலம் வந்தது தன்னாய்வு செய்குவோம் தரணி வாழும் நாட்களை காணதவ வேண்டலால் தவ காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் பதுக்கியது போதும் பயிர்ந்தே வாழ்வோம் பிறரை பகைத்தது போதும் பாசமாய் வளர்வோம் ஒதுக்கியது போதும் ஒன்றாய் வாழ்வோம் பிறரை ஒடுக்கியது போதும் ஒரு குலமாய் வளர்வோம் பழி குறைத்தது போதும் பரிவாய் வாழ்வோம் பிறரை பழி தீர்த்தது போதும் பரிசாய் வளர்வோம் இவைதானே தவ காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவ காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவ காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் நலங்கள் போதும் பொது நலமாய் வாழ்வோம் பிறரை சுரண்டியது போதும் சுதந்திரமாய் வளர்வோம் புகழ் போதை போதும் இயல்பாய் வாழ்வோம் பிறரை புறங்கூறல் போதும் புன்னகைத்தே வளர்வோம் இறை மறந்தது போதும் அவர் நினைந்தே வாழ்வோம் பிறரை அவமதித்தது போதும் அக அன்புடன் இவைதானே தவ காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவ காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவ காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் பொய்யுரைத்தது போதும் நெறியில் வாழ்வோம் பிறரை ஏமாற்றியது போதும் எல்லாருக்காய் வளர்வோம் இறுக்கங்கள் போதும் இரக்கமாய் வாழ்வோம் பிறரை வருத்தியது போதும் அரவணைத்து வளர்வோம் புவி கொண்டது போதும் இயற்கையோடு வாழ்வோம் பிறரை பிரித்தாண்டது போதும் புரிதலோடு வளர்வோம் இவைதானே தவ காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவ காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவ காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் நிலை
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.